ஹலோடா பேட்டல்ஸ், நான் உங்கள் ஜானு அண்ட் இது ஜானூஸ் ஃபிக்ஸ். என்னால் பேசக்கூட முடியல, ரொம்ப கம்மியாக பேசிகிட்ருக்கேன்னு எனக்கே புரியுது. டைமும் லேட்டாக தான் போடுறேன். கொஞ்சம் இங்கே எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. நைட்டு 1 மணி ஆகுது. ஸோ நான் ஸ்லோவாக தான் பேசுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா ஆல்ஃபாஸ் அப்சஷன், ஓகேவா? இது ஒரு டாப் ஜேகே ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு போட போகிறது டாப் 10, ஓகே? ஸோ லைக்கு, ஷேரு, கமெண்ட் இது 3த்தையும் மறக்காமல் பண்ணிவிடுங்க, ஓகே? வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் ஸ்டார்டிங்கில் மூன் wolf பேக், ஓகேவா? அதுதான் தயவுங்க இருக்க பேக். அந்த பேக்கோட ஹெட் யாருன்னா தயவுங்கோட அப்பா தான். தயவுக்கு அடுத்து அந்த பேக், தயவுங்கோட அப்பாவுக்கு அடுத்து அந்த பேக்கை ரூல் பண்ண போகிறது நம்மளோட தயவுங் தான், ஓகேவா? ஸோ அதனால் அவரோட அப்பா என்ன பண்ணுறாருனா, தயவுங்க அடிக்கடி இந்த போருக்கு இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரிலாம் அனுப்புகிறாரு. பட் ஆனால் தயவுக்கு இந்த ஹெட் ஆல்ஃபாவாக இருக்கணும் அதெல்லாம் ஆசை கிடையாது. அவருக்கு இந்த போர், வயலன்ஸ் இது எதுவுமே பிடிக்காது. அவரை பொறுத்தவரை நம்ம ஒரு நார்மலான லைஃப் வாழணும், நமக்கு பிடிச்சதை பண்ணணும், அப்படி ஒரு திங்கிங்கில் இருக்க பர்சன் தான் அவர். பிகாஸ் அவர் வீட்டில் சின்ன வயசுலேருந்தே நீ இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக வளர்த்ததுனால இவருக்கு ஃப்ரீயாக இருக்கணும்னு ஒரு ஆசை. இதில் என்னென்னா அவங்க அப்பா இப்போது தயவு ஹெட் ஆல்ஃபாவாக ஆகணும்னா அந்த இதுக்கு ஒரு லூனா வேணும் இல்லையா? ஸோ அதனால ஒரு ஒமேகாவை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்லிகிட்ருக்காரு. பட் ஆனால் தயவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேவா? இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது தயவு தான் எங்கேயோ வெளியில் போயிட்டு அவரும் ஜிமினும் வராங்க. ஜிமின் ஒமேகா தாண்டா, பட் ஆனால் தயவங்கூட ஃப்ரெண்டாக இருப்பார். ஸோ அப்படியே 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. வரும்போது தயவங்கூட அப்பா தான் தயவங்க கூப்பிடுறாரு. தயவ் இங்கே வா. தயவங் அவங்க அப்பா கிட்ட பேசவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் ரொம்ப சலிச்சுக்கிட்டு, என்னப்பா சொல்லுங்கள் அப்படி சொல்லி கேட்குறாரு. நான் உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த பேக்குக்கு ஒரு லூனா வேணும். அப்போ தான் நீ ஹெட் ஆல்ஃபாவாக இருக்கும்போது உன் கூட ஒரு லூனா இருப்பாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீ பாட்டுக்கு இருக்க அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது தயவங்க தான், அப்பா இன்னும் எவ்வளோ தான்ப்பா பண்ணலான்ட்ருக்கீங்க? நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக தான் நான் உட்காந்து ஒவ்வொரு பேக்கோடையும் தேவையில்லாமல் போய் சண்டை போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த வயலன்ஸ் இது எதுவுமே வேண்டாம். நான் நானாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஹெட் ஆல்ஃபாவாக மாறணும், ஹெட் ஆல்ஃபாவாக மாறணும்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஹெட் ஆல்ஃபாவாக இருக்க பிடிக்கவே இல்லை. நீங்கள் ஏன் தான் என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. வேறு யாருக்காச்சும் கொடுங்க, நீங்களே இருந்துட்டு போங்க. எனக்கு இது வேணாம் அப்படி அவங்க சொல்கிறாரு. பட் ஆனால் தயவங்கோட அப்பா என்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்ருக்காத தயவங்க, நான் சொன்னது தான், நீ அதை தான் பண்ணி ஆகணும், புரிஞ்சுதா? அப்படி சொல்கிறாரு. தயவங்க அடுத்து பேசக்கூட தோணலை, அவர் பட்டுக்கு போகிறாரு மேலே. அப்போது ஜிமின் தான் கூட வராரு. என்ன மச்சான் எப்போ பார்த்தாலும் உன் அப்பா நொய்யின்னுட்டுருக்கான், வேறு வேலையே இல்லையாடா அவனுக்கு, சும்மா அப்படி சொல்லிகிட்ருக்கான். அப்போது தயவங்க தான், அவனுக்கு தெரியுது அவருக்கு தெரியல பார்த்தியா? ஆக்சுவலி எனக்கு இந்த ஏண்டா ஆல்ஃபாவை பிறந்தோன்ருக்கு. டேய் எல்லா ஆல்ஃபாவையும் பாருடா, அப்படியே 6 பேக்லாம் வச்சு பயங்கரமாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரக்கடாக இருக்காங்க. ஆனால் என்ன பாரு, ஒரு பூக்கிட்ட கூட என்னால் கோவப்பட முடியல. ஏன்னா இங்கே அந்த பெட்டல்ஸ்க்கெல்லாம் ஹர்ட் ஆகிடுமோன்ற ஒரு ஃபீலிங்ஸில் கூட அதை டச் பண்ணவே நான் அவ்வளோ பயப்படுறேன். ஆனால் இவனுங்கெல்லாம் ஈஸியாக கொலை பண்ணுறாங்க. எப்படி தான் அப்படி இருக்க முடியுதோ எனக்கு புரியவே இல்லை. ஆண்டவன் என்னை வேறு ஏதாவது படைச்சிருக்கலாம், அட்லீஸ்ட் இந்த கேவலமாக போன மனுஷ பிறவியாக கூட படைச்சிருக்கலாம். ஆனால் என்ன போய் அவன் ஆல்ஃபாவாக படைத்தான் பார்த்தியா? அவனுக்கு அறிவே இல்லைடா அப்படி சொல்லி தயவங்க சொல்லிகிட்ருக்கான். ஜிமின் தான், சரி விடு, ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்க 4 முடியும் கொட்டிட போகுது
அப்புறம் உன் அப்பா வந்து இன்னும் ஹேர் கட் பண்ணுன்னு டார்ச்சர் பண்ணுவான். இப்போ தான் உன் அப்பா விட்டுருக்கான்னு சொல்லி நீ முடி வளர்த்திருக்க, அதையும் நீயே பிச்சுக்காத அப்படியே சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். தயம் வாழ்க்கையே போச்சு, உனக்கு இப்போ இந்த மயிறு போச்சு தான் பிரச்சனையா, மயிறு பிடிங்க மாதிரி பேசாத, டென்ஷன் பண்ணாத ஜிமினா அப்படி சொல்லிகிட்டு இருக்கான் தயம். அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டைம் ஆகுறதே அவங்களுக்கு தெரியல. ஸோ நைட்டு டின்னர் டைம் வந்துடுச்சு. அப்போது திரும்பவும் தயவங்களோட அப்பா அதே பேச்ச ஆரம்பிக்கிறாரு. தயம், நான் சொன்னது தான், ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணு ஒரு ஒமேகா தான், அவளுக்கும் உனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான் இருக்கோம், புரிஞ்சுதா? அப்படி இல்லைன்னா என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டோட பையன் இருக்கான், அவனும் ஒமேகா தான். நீங்கள் 2 பேரும் என்கேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நான் சீக்கிரம் உன்னை இந்த பேக்கோட ஹெட்டாக மாற்றுவேன் அப்படி சொல்லி பேசுகிறாரு. அப்போது தயங்தான், அப்பா எனக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும், சின்ன வயசுலேருந்து போட்டு ஒரே விஷயத்த சொல்லி சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு கொஞ்சமாச்சும் எனக்கு ஸ்பேஸ் விடுங்க அப்படி சொல்கிறான். தயம், இங்கே உனக்கு ஸ்பேஸ் விடுறதுக்கும் ஒன்றும் இல்லை, உனக்கு அடுத்து இந்த பேக்கை ஆள்றதுக்கு வேறு யாரும் கிடையாது, அண்ட் நீ ஒரு ட்ரூ பிளட் ஆல்ஃபா, ஸோ நீ தான் இந்த பேக்கோட ஹெட்டாக இருக்கணும் அப்படியே வந்து சொல்கிறாரு. தயம் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் நடுவில் சண்டை அதிகமாகுது. ஸோ என்ன பண்ணுறான்னா, தயம் டின்னர் விட்டு பாதியிலே எழுந்திரிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் உல்ஃபாக மாறி போயிடுறான். லைக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடுறான். அவங்களோட மேன்ஷனை விட்டு ஃபாரஸ்ட் உள்ளே ரொம்ப டீப்பாக உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு அப்புறம் சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு பக்கத்தில் ரொம்ப அழகாக ஒரு சில்வர், ஐ மீன் ப்ளூ கலர் வாட்டர், அதில் வந்து ஃபுல் மூனோட வெளிச்சம், இன்றைக்கி வந்து ப்ளூ மூன், ஸோ ப்ளூ மூனோட வெளிச்சம் பட்டு அது ஒரு மாதிரி சில்வர் கலரில் அழகாக மின்னிகிட்ருக்கு. அந்த இடமே அழகாக இருக்குது. தயம் போயிட்டுருந்தவன் டக்குன்னு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அதை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அவன் என்ன நினச்சானே தெரியல. அவன் பாட்டுக்கு டென்ஷனில் அங்கேருந்து கத்திகிட்ருக்கான். அவங்க அப்பா மேலே இருக்க கோவத்தெல்லாம் கத்திகிட்ருக்கான். கத்திட்டு, ஐயோ மூன் காடஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு இந்த லைஃபே வேணாம், எனக்கு வந்து யாரையும் மேட் பண்ணணுன்ற எண்ணமே வரல. ஆக்சுவலி நான் ஏன் ஆல்ஃபாவாக இருக்கேன்னு கூட எனக்கு புரியல. எனக்கு ஆல்ஃபா கிட்டே இருக்க எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது. எனக்கு அந்த பவர்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு ஆல்ஃபாவாக இருக்க பிடிக்கல அப்படி வந்து சொல்லிகிட்ருப்பான். ஸோ அப்போது அவன் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, என்னது ஆல்ஃபாவாக இருக்க பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்குது ஒரு சவுண்டு. தயம், ஆமாம் எனக்கு பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல, என் அப்பா என்னை டார்ச்சர் பண்ணுறான் கர்த்தரே அப்படின்ற மாதிரி புலம்புறான். ஒரு நிமிஷம், யார் பேசுனது அப்படின்னு அவனே வந்து டக்குன்னு திரும்பி பார்க்குறான். அப்போது அங்கே அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த வாட்டருக்குள்ளேருந்து ஒரு பர்சன் தான் எந்திரிச்சு வராங்க. அப்படியே அவர் வரும்போது அவரோட ட்ரெஸ் இருக்குல்ல, அதில் ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லை. அவ்வளோ லைக் அந்த ட்ரெஸ், அவர் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருப்பார் அண்ட் ஒரு ஒயிட் கலர் பேண்ட், அதுக்கு அழகாக ஒரு பிளாக் பெல்ட் போட்டிருக்காரு. அது வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தான், ஸ்லீவ்ஸ்லாம் ரோல் பண்ணி வச்சுருக்காரு. அவரோட ஒரு கையில் நல்லா அழகாக ஃபுல்லாக டேட்டூஸாக இருக்குது. ஸோ அப்படியே அவர் தண்ணியிலேருந்து வராரு, அவர் மேலே தண்ணியே படலை. ஸோ அப்போது தயங்தான்னு பார்த்துட்ருக்கான். பார்த்துட்ருக்கும்போது அந்த பர்சன் வந்து தயங்கோட ஃபேஸ் முன்னாடியே வந்து சொடக்கு போடுறாரு. என்ன இப்படியே பார்த்துட்ருக்கலான்னா என்னம்மா, என்ன எங்கே வந்து ஏன் கத்திகிட்ருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போது தயம்தான், ஏய் நீ என்ன தண்ணிக்குள்ளே இருந்து வரா, உனக்கு உன் ட்ரெஸ்ஸெல்லாம் ஈரமாகவே ஆகலை அப்படியே சொல்லிட்டு தயங்க அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்கான். அது ஈரமே ஆகலை. இந்த பர்சனும் இவனை இப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போது தயங்கதான், ஏய் எப்பட்றா டேய் சொல்லு அப்படியே வந்து கேட்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் நான் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து பேசினேன், எனக்கு நான் பேசும்போது எவனா குறுக்க வந்து பேசினா கோபமாக வரும்,
புரியுதா? ஆல்ரெடி நானே என் அப்பா மேலே காண்டில் இருக்கேன். நீ வந்து என்கிட்ட கத்திட்டு இருக்கியா? நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படியே வந்து சொல்லிகிட்ருக்காரு. அப்போது ஜங்குக் தான் சிரிக்கிறாரு. என்னது, நான் வந்து குறுக்க பேசுகிறேன்னா? அடே, எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து நின்று கத்திட்டு இருக்கிறது நீ, நான் கிடையாது, புரியுதா? ஸோ நீ தான் யாருன்னு சொல்லணும். நீ யார் ஃபஸ்ட்டு? அப்படி சொல்லி கேட்குறாங்க. அப்போது தயம்தான், என் பேர் தானே, அவ்வளோ பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிம் தயம் அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கோவமாக சொல்லிகிட்ருக்கான். உனக்கு ஏன் பேர் சொல்கிறதுக்கு இவ்வளோ கோவம்? அட்லீஸ்ட் ஒரு நேம் தானே, என்னமோ உன்னையே கூப்பிட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன் அப்படியே வந்து சொல்கிறாரு. அப்போது தயங்தான் யாரா நீன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் பேர் என்ன சார்? சொல்லுங்க, தண்ணிக்குள்ளாரந்து வந்த பூச்சாண்டி அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கான். என்னது பூச்சாண்டியா? நீ யாரை பூச்சாண்டின்னு சொல்கிற, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து அவனும் சொல்கிறான். அப்போது சரி சரி முறைக்காத, சொல்கிறேன், என்னோடய பேர் ஜான் ஜங்குக் அப்படி வந்து சொல்கிறான். ஜியான் ஜங்குக்கா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்கான். ஆக்சுவலி என்னென்னா, தயம் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வார்க்கு வந்து போயிருப்பான். அவங்க அப்பா வந்து ரொம்ப கம்பல் பண்ணதால் போயிருப்பான். அப்போ வந்து தயவுக்கு வந்து ஒரு 19 தான் ஆயிருக்கும். ஸோ அவன் அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வார்க்கு போயிருப்பான். அவன் எல்லாத்துக்கிட்டேயும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கே அடிபட்டுரும். ஆனால் அப்போவும் அவன் ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் ஸ்டாப் பண்ணிடுவான் ஃபைட் பண்ணுறத. அப்போது 2-3 வுல்ஃப் வந்து அவனை அட்டாக் பண்ண வரும். அதை வந்து இன்னொரு பெரிய வுல்ஃப் வந்து தடுக்கும். ஸோ தயவுக்கு வந்து அது யாருன்னே தெரியல. அது சரியாக அவனும் கவனிக்கல. பிகாஸ் அவனுக்கு தலையெல்லாம் சுற்றி இருக்கும். அப்படி தடுக்க வந்துட்டு அந்த வுல்ஃப் கிட்ட வரும்போது இவன் வந்து அது தன்னை அட்டாக் பண்ண தான் வருதுன்னு நினச்சி அந்த வுல்ஃபோட ஷோல்டர்லேயே வந்து அவன் கையில் இருக்க நைஃபை வச்சு ஸ்டாப் பண்ணியிருப்பான், அதாவது குத்தியிருப்பான். அது அவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அவன் மயக்கம் போட்டிருப்பான். ஸோ திரும்ப அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது அவன் ஃபாரஸ்ட்குள்ளே இருப்பான். அந்த ஃபாரஸ்ட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. தயம் அப்படியே எந்திரிச்சு சிட் பண்ணுறான். சிட் பண்ணிவிட்டு சுற்றியும் முற்றியும் பார்க்குறான். அப்போ தூரத்தில் ஒரு பர்சன், லைக் ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 4 ஃபீட் ஓகேவா, அந்த தூரத்தில் ஒரு பர்சன் தான். அன்றைக்கும் ஃபுல் மூன். அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவரோட ஷோல்டர்கிட்ட ஒரு காயப்பட்டிருக்கும் நல்லா பெருசாக. அது வந்து ப்ளீட் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து பேண்டேட்லாம் வச்சு போட்டுட்ருக்காரு. இங்கே தயம் பார்க்குறான். யார் நீ அப்படி சொல்லி கேட்குறான். நான் யாரா? அதை சீக்கிரம் தெரிஞ்சுப்பேன். நீ ஏன் இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது தயங்தான், என்ன பண்ணுறது, என் அப்பா அனுப்பி விட்டார், நான் வந்து தானே ஆகணும் அப்படி சொல்கிறான். அந்த பர்சனும் தயவங்க பார்த்துட்டு பேண்டேஜ் போட்டுட்ருக்காரு. ஆக்சுவலி அந்த ப்ளட்டு வந்து நிற்கவே இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது தயம்தான், நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா அவனுக்கு அப்படி சொல்லி கேட்டிருப்பான். அவரும், நீ எனக்கு உபத்ரோகம் பண்ணாமல் இருந்தாலே போதும், கம்முனிரு அப்படி வந்து சொல்லுவான். அப்போது தயங்கும், இல்லை இல்லை பரவாயில்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் எப்படி இந்த காயம் ஆச்சு அப்படி வந்து கேட்டுக்கிட்டே அந்த பேண்டேஜை வாங்கி அவன் ரேப் பண்ணலான்றதுக்கு பதிலாக பார்ப்பான். பட் ஜங்குக்கு வந்து அது ஒழுங்காக ஃபஸ்ட் எய்ட் பண்ணாமல் போட்டதுனால, ஹேய் அறிவில்லை உனக்கு, பேண்டேஜ் போடுறதுக்கு முன்னாடி டெட்டால்லாம் வச்சு க்ளீன் பண்ணும், அறிவே இல்லாமல் சுற்றுற அப்படி சொல்லிவிட்டு அந்த பேண்டேஜை கழட்டிட்டு டெட்டால் போடலான்னு சொல்லிட்டு டெட்டால் எடுத்து போட்டுட்ருப்பான். ஐ மீன் ஆன்டிசெப்டிக் ஓகேவா, அதை வந்து போட்டுட்ருப்பான். அப்போது ஜங்குக்கும் அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். எஸ் தான், அந்த பர்சன் வந்து ஜங்குக் தான். அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போது தயம் அதை அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே, ஆமாம் உன்னை எப்படி இங்கே காயம் வந்தது உனக்கு அப்படியே வந்து கேட்பான். அப்போது ஜங்குக் தான், அது ஒன்றும் இல்லை,
ஏதோ இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மனசோடு ஒருத்தனை காப்பாற்றலான்னு போனேன், ஆனால் அந்த பரதேசி என்னையே கொத்திட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறான். தயம் சை 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 சை, இப்படி போய் நல்லவனாக இருந்த மாட்டிக்கிட்டே பாரு, அவன் உன்னையே குத்திருக்கான். நீ வந்து என்ன சொல்லலைல்ல, ஏன்னா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேனே அப்படியே வந்து சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் தான் குத்திருக்கான்னு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. நீ தான் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அமைதியாக இருக்கான். அவன் ஷர்ட்டே போடல. தயம் அப்படியே ஜங்குக்கையும் ஒரு கண்ணால் பார்த்துக்கிட்டு அந்த பேண்டேஜையும் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த க்ளீன் பண்ணிவிட்டு அவனோட கை இருக்கு இல்லையா, அவனோட கைக்கிட்ட லைட்டாக கட்டு இருந்திருக்கும் தயங்கோட கை ஃபிங்கரில். ஸோ அந்த பேண்டேஜ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட ஊண்டை தொட்ட உடனே இவனோட ப்ளட்டும் அவனோட ப்ளட்டும் டச் ஆகுது. அப்படி டச் ஆகிறதுனால அவனோட காயங்கள் வந்து ஆறுது. அதாவது தயவுக்கு ஏற்பட்டிருந்த காயமும் ஜங்குக்கு ஏற்பட்டிருந்த காயமும் ஆறி போகுது. தயம் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு எனக்கு எனக்கு புரியல, எப்படி உனக்கு வந்து காயம் ஆறுச்சு அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது ஜங்கு அதான் எனக்கும் புரியல, ஆனால் உன்னோட ப்ளட் பட்டதுனால தான் என்னோடய காயமும் ஆறிச்சு, என்னோடய ப்ளட் பட்டதால் உன்னோட காயம் ஆறிடுச்சு அப்படியே சொல்கிறான். அப்போது தயவுக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் வந்து சரி சரி பார்த்தியா, நான் ஆல்ஃபாவாக இருக்குங்காட்டி எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்ட்டு. ஆமாம், நீ என்ன ஆல்ஃபாவா ஒமேகாவா பீட்டாவா? உன்னை பார்த்தா பீட்டா மாதிரி தெரியல, ஒமேகா மாதிரியும் தெரியல, அப்போ நீயும் ஆல்ஃபாவா? சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லிகிட்ருக்கான். அப்போது யாரோ தூரத்தில் இருந்து தயம் தம்பி அப்படி சொல்லி சவுண்டு கேட்குது. ஸோ தயங்கும் வந்துட்டாங்கடா. சரி, என் அப்பாவோட ஆளுங்க கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன், பாய், உன்னை அப்புறம் பார்க்குறேன் அப்படியே சொல்லிவிட்டு அவனும் டக்குன்னு அங்கேருந்து போயிருப்பான். ஸோ ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு ஓல்ஃபாக மாறி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஓடி போயிருப்பான். அங்கே பக்கத்தில் ஒரு லேக் இருக்கும், அந்த லேக்குள்ளார வந்து அவன் குதிச்சிருப்பான். இப்படி தான் அந்த மீட் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தயவுக்கு அடிக்கடி வந்து இவனோட ஞாபகம் வந்து வந்திருக்கும். பட் ஆனால் அவன் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபாரஸ்ட் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து திரும்பவும் வந்து தயாங் ஜங்குக்கை மீட் பண்ணுறான். ஆக்சுவலி தயாங் வந்து ஒமேகாஸ்லாம் வேணாம் அப்படி சொல்கிறதுக்கு ஒரே காரணம் ஜங்குக் தான். பிகாஸ் அந்த ப்ளட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்போது வந்து தயவுங்க விளையாட்டை எடுத்துகிட்டு போயிருப்பான். ஆனால் அவன் வீட்டுக்கு போய் ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும், ஒரு மேட் தன்னோட மேட்டோட ப்ளட்டை டச் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்க காயங்கள், நோய் இதெல்லாமே வந்து இல்லாமல் போயிடும். அது வந்து ஒரு டெஸ்டினேட் பாண்டோட பவர். அது வந்து 2 மேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யாருக்குமே இருக்காது. சோல்மேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். மற்றபடி ஆல்ஃபாஸ் அவங்களே ஹீல் பண்ணிப்பாங்க, ஒமேகாஸ் வந்து அவங்க மேட் மூலயமா ஹீல் ஆவாங்க அப்படி வந்து போட்டிருக்கோம். பட் ஆனால் தயவுக்கு நம்மளும் ஆல்ஃபா அவனும் ஆல்ஃபா மாதிரி தான் இருக்கான், நமக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சு, இப்படிலாம் இருக்காது அப்படி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஜங்குக் மேலே அவனுக்கு அப்போவே ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் நான் இவன் ஜங்குக்கை பார்க்குறேன். அது நடந்து ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் தயவுக்கு சரியாக ஞாபகம் இருந்திருக்காது. பிகாஸ் அப்போ இருந்ததை விட இப்போ ஜங்குக் வந்து மாறிட்டான். லைக் ரொம்ப மசில்ஸ்லாம் இருக்குது, டேட்டூஸ் இன்னும் அதிகப்படுத்தியிருக்கான். செஸ்ட் வரை இப்போ ஒரு டேட்டூ போட்டிருக்கான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டேட்டூஸ்லாம் அதிகமாக இருக்குது. அவனோட ஹேர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும். பட் இப்போது ஜங்குக்கோட ஹேர் நல்லா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இப்போ தான் தயவுக்கு ஸ்ட்ரைட் ஆகுது. ஹே, நீ ஜங்குக் தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஆஹா, பரவாயில்லையே, உனக்கு மூளைலாம் வேலை செஞ்சு ஒரு வழியாக நான் தான் கண்டுபிடிச்சிட்ட போல் அப்படியும் வந்து ஜங்குக் கேட்குறான். எங்கே சார் போனீங்க? உங்களை தேடி கண்டுபிடிக்க 2 வருஷம்.
என்ன நீ ஏதாச்சும் பூச்சாண்டியா? வர மறைஞ்சு போயிடுற, கனவுல வர மறைஞ்சு போயிடுற. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எப்படி தண்ணிக்குள்ளே இருந்து நீ வந்த அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது ஜங்குக் தான், உனக்கு பிறக்கும் போதுலேருந்தே வாய் இவ்வளோ நீளமா, இல்லை இப்போ தான் இவ்வளோ நீளமாயிட்டான் அப்படியே வந்து கலாய்ச்சி விட்டுறான் தயம். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, என் வாயை பற்றி யாரும் பேசக்கூடாது. இந்த ஊர்லேயே என்னை விட அழகான ஒரு பையனை எவனாலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் என் லிப்ஸுக்கு தண்ணி ஃபேன்ஸே இருக்காங்க. எத்தனை பேர் வந்து நான் முத்தம் கொடுக்கணும்னு ஏங்குறாங்க தெரியுமா? ஏன் இப்போ கூட நான் வெளில போனேன்னா பொண்ணுங்களாம் வந்து அப்படியே ஃப்ளையிங் கிஸ்ஸாக கொடுப்பாங்க. நான் கூட இப்போ கூட ரீசெண்டாக போனப்போ ஒரு பொண்ணு கொடுத்தா. நான் அவள் வாயில் போய் வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வாயை கழுவிடி, இதெல்லாம் என் மேட்டுக்கு தான்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? அப்படியே வந்து சொல்லிட்டு இருப்பான். அப்போது ஜங்குக் இதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்டு, அது சரி, ஆக்சுவலி நான் யாருன்னே உனக்கு தெரியாது, என்கிட்ட இவ்வளோ பேசுகிற அப்படியே வந்து கேட்பான். ஆமாம் இல்லை, நீ யாருன்னு நீ சொல்லவே இல்லை. சொல்லுப்பா ப்ளீஸ், நீ வந்து ஆல்ஃபா தானே? ஐயோ நீ ஏன்டா ஆல்ஃபாவாக போனேன், ஒமேகாவாக போயிருக்கலாம்ல, நான் உன்னையே கல்யாணம் பண்ணியிருப்பேன்ல அப்படி வந்து சொல்கிறான். அது எப்படி? நான் தான் இங்கே டாப்பு, நான் தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணணும், நீ வந்து ஆல்ஃபாவாக இருக்குன்றதுக்காக உன்னெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட முடியாது அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணுறான். அப்போது தயங்க, சரி காண்டே தாம நீ யாருன்னு சொல்லு. அப்போது ஜங்குக் தான், உனக்கு ஆல்ஃபா, ஒமேகா, பீட்டா இதெல்லாம் மட்டும்தானே தெரியும். இந்த எனிக்மா அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறான். எனிக்மாவா? அதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சோஷியல் புக்கில் சொன்னாங்க. என்னன்னா அது ஒரு பழங்காலத்து கதையோ ஏதோ ஒன்று, ஆனால் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு வந்து சொல்கிறான். யார் சொன்னால் அப்படி ஒன்று இல்லைன்ட்டு? அப்படி ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப ரேர், நானும் அதில் ஒன்று தான், நான் ஒரு எனிக்மா அப்படின்னு சொன்னதும் தயம் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறான். அண்ட் நான் தான் உன்னோட மேட், நீ தான் என்னோட மேட். இது நான் உன்னை பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நான் எதிர்ச்சியாக போகும்போது நீ ஃபைட் பண்ணிகிட்ருந்த, அதுதான் உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன். அண்ட் உன்னோட பிளட்டும் என்னோடய பிளட்டும் மிக்ஸ் ஆகும்போது நம்ம 2 பேர்த்தோட காயமும் ஆறிடுச்சு. அதுலேயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நம்ம 2 பேர் தான் மேட், டெஸ்டினி மேட், சோல்மேட்ஸ் ஃபார் எவர். அண்ட் இந்த 2 இயர்ஸாக நீ என்னை ஒரு வாட்டி தான் பார்த்துருப்ப, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னு காலையிலேருந்து ஈவினிங் வரை நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் நான் உன் மேலே அப்சஸ்டாக இருக்கேன்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்கிறது, காலையில் குளிக்க போகும்போது உனக்கு என்ன கலர் டவல் பிடிக்குன்ற வரைக்கும் எனக்கு தெரியும் அப்படியே வந்து சொல்கிறான். அப்போது தயங்தான், பர்வட் பர்வட் பர்வட், இப்படிலாம் நீ பண்ணியிருக்கியா, என்னடா ஸ்டாக் பண்ணுறியா என்ன அப்படி சொல்லிட்டு அப்புறமேட்டு, இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நீ ஒரு எனிக்மா நான் சொன்னேன். ஆமாம் எனிக்மா தான். என்னது எனிக்மாவா? டே அப்போ நீ என்னை விட பவர்ஃபுல் தானே, நீ எங்கள் எல்லாரை விடவும் பவர்ஃபுல் தானே அப்படியே வந்து கேட்க போகிறான். பவர்ஃபுல் தான், ஆனால் உன் அளவுக்கு வாய் அடிக்க மாட்டேன் அப்படியே வந்து சொல்கிறான். கர்த்தரியே, நீ என்ன தான் பெரிய எனிக்மாவாக இருந்தாலும் என்னை சோதிக்கக்கூடாது புரியுதா? நான் ஒரு ட்ரூ பிளட் ஆல்ஃபா தான், உன் அளவுக்கு இல்லைனாலும் உனக்கே நான் டஃப் கொடுப்பேன். ஸோ அதனால் என் பொறுமையை சோதிக்காமல் இரு அப்படியே வந்து சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் இப்படி தான் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணும்போது ஒரு 1 மந்த் போகுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜங்குக் அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ஃபாரஸ்ட்டோட மலை இருக்கும்ல, ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில்
அந்த மலையோட உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறான். உச்சிக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவன் வந்து சொல்கிறான், அவங்க என்ன பாரு, எனக்கு தெரியும் நீயும் நானும் மேட்ஸ்ன்ட்டு. அண்ட் இப்போ இருக்க வேர்ல்டில் ஒரு ஆல்ஃபாவும் எனிக்மாவும் சேரவே கூடாது. பிகாஸ் ஆல்ஃபா ஒமேகாக்காக படைக்கப்பட்டவங்க, பவரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஆல்ஃபாக்கு இருக்க பவர் ஒமேகாவை விட அதிகம், அதனால தான். ஆனால் எனிக்மாவுக்கு பவர் எண்ட்லெஸ். ஸோ ஒரு ஆல்ஃபாவும் எனிக்மாவும் சேர்ந்தால் அது ரொம்ப பெரிய தப்பாக கூட மாறலாம். அதனால தான் வந்து அதை வேணான்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரில. ஆனால் மூன்கோட தேவையில்லாமல் யாரையும் டெஸ்டினி பேராக போட மாட்டாங்க. நம்ம 2 பேர்த்தையும் போட்டிருக்காங்கன்னா நம்ம ஒரு ட்ரூவான ஒரு டெஸ்டினி பேர். அண்ட் எனக்கு உன் கூட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப் லாங் நான் உன் கூட இப்படியே ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வில் யூ பி மை மேட் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது தயங்க தான் ஜங்குக்கே பார்க்குறான். அப்போது ஜங்குக் தயங்கோட கையை பிடிக்கலான்னு வரான். ஆனால் ஸ்டாப் ஆகிடுறான். நீ பெர்மிஷன் கொடுத்தா உன் கையை பிடிச்சி பேசுவேன் அப்படியே வந்து சொல்கிறான். தயங்க்கு பெர்மிஷன் கேட்குறானா அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் என்ன தான் தயங்க ஒரு ஆல்ஃபாவாக இருந்தாலுமே அவனோட பேக்கில் அவனோட மினிஸ்டர்ஸ், அவனோட அப்பா யாருமே வந்து அவனோட பெர்மிஷனையே கேட்க மாட்டாங்க. அவனை ஒரு மிஷின் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அடுத்த ஆல்ஃபான்றதுனால நீ தான் வந்து பார்த்துக்கணுன்றதுக்காக. பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஜஸ்ட் அவனோட கையை ஹோல்ட் பண்ணுறதுக்காக பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுவே வந்து தயவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவனே அவனோட கையை ஜங்குக்கோட கைக்குள்ளே வைக்கிறான். அப்போது ஜங்குக் தயங்கோட கிட்ட வரான். தயங்கும் ஜங்குக் கிட்ட போகிறான். அப்போது ஜங்குக் தான், தயங் என்னோட மேட்டாக இருக்க உனக்கு இஷ்டம் தானே அப்படி சொல்லி கேட்குறான். தயங் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவனோட லிப்ஸில் சின்னதாக ஒரு ஸ்மைல். அது ஜங்குக் பார்த்த உடனே அவனுக்கும் சந்தோஷமாயிடுது. ஸோ அவங்க 2 பேரும் கிட்ட வராங்க. 2 பேர்த்தோட லிப்ஸும் அப்படியே ஸ்லோவாக கனெக்ட் ஆகுது. ஜங்குக் தயங்கோட லோவர் லிப்பை அப்படியே சக் பண்ணுறான். அப்படியே அங்கே ஒரு கிஸ் போகுது. அப்படியே ஒரு கிஸ் தான் போயிட்டுருக்கு நல்லா. ஜங்குக், நீ எனிக்மாவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆனால் யாருமே கொடுக்காத ஒரு சேஃப், ஒரு கம்ஃபர்ட்டான ஃபீலிங் நீ எனக்கு கொடுத்துருக்க. ஏன்னா யாருன்னே தெரியாதப்போ கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க. நான் தான் உன்னை காயப்படுத்தினேன்னு தெரிஞ்சும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. எனக்கு உன்னை அப்போலேருந்தே பிடிக்கும். ஆனால் நான் ஒரு ஆல்ஃபா, நீயும் ஒரு ஆல்ஃபாவாக இருப்பேன்னு நினச்சி தான் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இப்போது நீ என்னைக்குமா நீ யாராக வேணால் இருந்தோம் குக், எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு. லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த கிஸ்ஸை அப்படியே டீப் பார்க்குறாங்க. ஜங்குக் இன்ன வரைக்கும் ஸ்லோவாக பண்ணுவேன், இப்போது ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஜங்குக் ஜங்குக் அப்படியே சொல்லிட்டு நல்லா கிஸ் பண்ணிவிட்டு தான் ப்ரீத்தே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இப்படி தான் 2 பேரும் அடிக்கடி வந்து இந்த இடத்துல மீட் பண்ணி பேசுவாங்க. அவங்களுக்குள்ள அவங்களோட லவ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் தயங்கோட வீட்டில் திரும்பவும் அதே பேச்சு. தயங் என்ன தான் ஆச்சு, உன்னை நான் கல்யாணம் தானே பண்ண சொல்கிறேன், அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உனக்கு. உன்னை ஹெட் அல்ஃபாவாக மாற்ற நான் தான் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், நீ நல்லா ஜாலியாக தான் இருக்க அப்படின்னு வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை வந்ததும் தயம் வழக்கம் போல் கோச்சிக்கிட்டு வந்துடுறான். இப்போது அவன் மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு தாட் தான் ஓடுது. நான் மேட் ஆகாத வரைக்கும் தானே என்னை எல்லோரும் மேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க.
நான் மேட் ஆகிட்டேன்னா என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்படியே யோசிக்கிறான். ஆக்சுவலி இந்த ஒமேகாஸ்க்கு தான் ஹீட் இருக்கும், ஆல்ஃபாஸ்க்கு ரெட் தானே இருக்கும். பட் ஆனால் தயோங்க்கும் வந்து ஹீட் தான் இருக்குது. லைக் அவனுக்கு ஒரு மாதிரி நீடியாக இருக்குது அந்த டைமில். அது ஏன் அவனுக்கு அப்படி இருக்குன்னே தெரில. ஸோ அவன் டக்குன்னு அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகிறான். உள்ளே போயிட்டு அவன் எப்பயும் ஜங்குக்கை மீட் பண்ணுற இடத்துல தான் இருக்கான். ஜங்குக்கும் எங்கடா இவனை என்ன காணோன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பான். ஸோ வந்ததும் பார்க்குறான். தயங்க ஒரு மாதிரி ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்ம அழுவோம் இல்லையா? லைக் நமக்கே தெரியாமல் கோவத்தில் கண்ணு தண்ணிலாம் வருமே, அந்த மாதிரி வந்து நிற்கிறான். ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட ரொம்ப கோவமாக. என்னன்னு ஜங்குக் தான் கிட்ட போய் என்னன்னு கேட்குறான். என்ன ஆச்சு பேபி? ஏன் எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்கு இப்போது? யார் என்ன சொன்னான்? அப்படி சொல்லிட்டு அவனோட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அவனை பேக் ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக், நான் உன்னை கேட்டால் நீ வேணான்னு சொல்ல மாட்டேன்ல அப்படி சொல்லி கேட்குறான். என்ன வேணும் என் பேபிக்கு? நீ கேட்டு நான் என்ன வேணாம் சொல்லியிருக்கேன்? சொல்லு அப்படி சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ணிகிட்டே பேசிகிட்ருக்கான். அப்போது தயங் தான், நீ என்னை வெயிட் பண்ணு ஜங்குக், ஐ மீன் நீ என்னை மார்க் பண்ணு அப்படியே வந்து சொல்கிறான். ஆக்சுவலி அது ரொம்ப ஃபர்பிடன். இது மட்டும் தயவோட பேக்குக்கு தெரிஞ்சால் தயவங்க கொலை பண்ண கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க பேக்கை பொறுத்த வரைக்கும் எனிக்மான்றது ஒரு கர்ஸ், அது வந்து ஒரு சாபம். அது வந்தாலே எல்லாத்தையும் அழிச்சிடும்ன்றது தான் அவங்களோட நம்பிக்கை. ஸோ இப்போது அந்த ஹெட் ஆல்ஃபா, அவனோட பையன் ஃப்யூச்சர் ஹெட் ஆல்ஃபா ஒரு எனிக்மா கூட மேட் ஆகிருக்கான் அப்படியே தெரிஞ்சதுன்னா அது இன்னும் ஃபர்பிடன். அதனால் அவங்க வந்து எதாவது ப்ராப்ளம் வரும்னு சொல்லி ஜங்குக் யோசிக்கிறான். பட் ஆனால் ஜங்குக் ப்ளீஸ், எனக்கு நீ வேணும். உன்னை தவிர வேறு யாராலையும் என்னால் யோசிக்கவும் முடியல ஜங்குக், ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது ஜங்குக்கும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அன்னைக்கு மேட் பண்ணுறாங்க. இதோட அன்கட் வந்து நான் டெல்லியில் போடுவேன், சூன் போடுறேன். ஆனால் இப்போதைக்கு போட முடியாது, சூன் போடுறேன். ஸோ அவங்க அந்த இடத்துல மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. நல்லா ஜங்குக்கும் நல்லா தயவங்க வச்சு பண்ணிகிட்ருக்கான். தயவங்கும் பயங்கரமாக மோன் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் கொஞ்சம் பொறுமையாடா, பொறுமையா அப்படியே சொல்லிட்டு அவன் நல்லா மோன் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கும் நல்லா தர்ஸ் பண்ணிக்கிட்டே தயவங்களோட நெக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே ஒன்று சொல்கிறான். நான் இப்போ உன்னை மார்க் பண்ண போகிறேன், இது வலிக்கும், ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன அப்படி வந்து சொல்லிவிட்டு அவனோட 2 டீத், அதாவது ஓல்ஃப்க்கு எப்படி இருக்கும் வேம்பயருக்கு, ஸோ அந்த மாதிரி 2 டீத் வந்து வெளில வருது. ஸோ அவன் தயங்கோட நெக்கிட்ட பைட் பண்ணுறான். அவனோட 2 டீத்தும் தயங்கோட நெக் ஸ்கின்குள்ளே போகுது. அது உள்ளே போனதும் தயவுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பெயின் ஆகுது, கூட ப்ளஷரும் ஆகுது. பிகாஸ் ஜங்குக் தர்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். அதே சமயம் அவனை மார்க்கும் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகி அவன் வந்து ஒரு மாதிரி அவன் ஐஸில் டியர்ஸ்லாம் வருது. அவன் முடியாமல் அழுதவே ஆரம்பிச்சிட்டான். ஜங்குக் வலிக்குது வலிக்குது அப்படியே வந்து சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் அவனோட டீத்தை வெளில எடுத்ததும் அந்த இடத்துல பிளட் லைட்டாக வருது. ஸோ அதை ஜங்குக் கிளிக் பண்ணுறான். கிளிக் பண்ணதும் அந்த மார்க் வந்து அங்கே பெர்மனெண்ட்டாக மாறிடுது. ஸோ அது அவனோட மார்க்காகவே மாறிடுச்சு, ஜங்குக்கோட மார்க். ஸோ இப்படியே தான் அந்த நைட் வந்து அவங்களுக்குள்ளே ஸ்பெண்ட் ஆகிருக்கும். ஸோ தயம் மார்க் பண்ணதுனால ஃபெயிண்ட் ஆகிருப்பான். ஜங்குக் தான் அவனை டேக் கேர் பண்ணி நெக்ஸ்ட் மார்னிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான்.
நெக்ஸ்ட் மார்னிங் தயோங் தான் ஸ்லோவாக எந்திரிக்கிறான். ஆனால் ஜங்குக் ஆல்ரெடி எந்திரிச்சு தயோங்க தான் பார்த்துட்ருக்கான். தயோங் பொறுமையாக எந்திரிச்சிட்டு, குட் மார்னிங் ஜங்குக், ஏன்னா நீ ஏன் வீட்டில் இருக்க, நீ ஏன் என் வீட்டில் இருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். அப்போ தான் புரியுது நேற்று நைட்டு நடந்த விஷயம் எல்லாம் வருது. அப்படியே தயவோட ஃபேஸ் அப்படியே ரெட்டிஷாக மாறிடுச்சு. ஸோ அவன் என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். அப்போது ஜங்குக் தான் தயவங்க பிடிச்சி ஹக் பண்ணி அவனோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். போதும் போதும் பேபி, ரொம்பலாம் வைக்கப்படாத, அதெல்லாம் நைட்டே பார்த்தாச்சு, இப்போ புதுசாக வேறு எதாவது பார்ப்போமா அப்படி சொல்லி கேட்குறான். அப்போது தயாங் தான் போடா பொறுக்கி அப்படி சொல்கிறான். ஜங்குக்கும் தயாங்கோட சீக்ஸில் கிஸ் பண்ணி விளையாண்டுட்ருக்கான். ஸோ இது என்னன்னா, லாஸ்ட்டாக தயாங் அந்த ஃபாரஸ்ட் விட்டு கொஞ்சம் தூரம் போகிற வரைக்கும் ஜங்குக்கும் அவன் கூட வந்திருப்பான். வந்துட்டு ஜங்குக் போயிருப்பான். அப்போது ஜங்குக்கை பார்க்கும்போது யாருக்கும் அவன் எனிக்மா அப்படின்னு தெரியாது. பிகாஸ் எனிக்மாவோட பவர்ஸ் வெளியில் தெரியாது, அந்த எனிக்மாவை வெளியில் விடுற வரைக்கும். ஆனால் அவன்கிட்ட ஒரு ஆல்ஃபா எனர்ஜி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போது அதை அந்த பேக் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்றாரு. பட் ஆனால் என்னவா இருக்க போகுது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போயிடுறாரு. ஸோ இப்படியே டேஸ்லாம் போகுது. ஒரு நாள் தயாங்கோட அப்பா தயாங்கே சொல்லாமல் நீ என்கேஜ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போது தான் தயாங் இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படி சொல்கிறான். ஆனால் அவரை அப்பா தயாங்க நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு தயாங்க வீட்லேயே லாக் பண்ணி விட்டுறாரு. தயாங் வெளியில் போகணுன்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறான். பட் அவங்க அப்பா அவனோட பவரை வச்சு ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு வெளியில் விடக்கூடாது அப்படி சொல்லி பண்ணிடுறாங்க. தயாங் அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ் எனக்கு வேணாம், எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் கல்யாணம் எதுவுமே வேணாம், எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்குப்பா, நான் என்னை மார்க் பண்ணிட்டாங்கப்பா அப்படி சொல்கிறான். பட் ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் தயவங்க மார்க்குன்னு ஒரு வார்த்தை சொன்னதும் பார்க்குறாரு. அவர் உடனே ரூம் டோரை ஓப்பன் பண்ணி அந்த மார்க்கை டச் பண்ணலான்னு சொல்லிட்டு தயவங்கிட்ட போய் அந்த மார்க்கை டச் பண்ண போனதும் ஒரு ஃபோர்ஸ், அது என்ன ஃபோர்ஸ்னே தெரில, அவர் அந்த மார்க்கை டச் பண்ண போன நேரம் அப்படியே தூக்கி அடித்து தயவங்களோட டோர்கிட்ட போய் விழுறாரு. அந்த மார்க் அவர் டச் கூட பண்ணலை. பிகாஸ் அது ஒரு எனிக்மாவோட மார்க், ரொம்ப பவர்ஃபுல். அவரோட மேட்டை தவிர வேறு யாராலையும் அவனை தொட முடியாது, அதுவும் அந்த மார்க்கை, ஓகேவா? ஸோ அதனால தான் தயவங்கும் பார்க்குறாரு. தயவங்களோட அப்பா தயவங் என்னது இது, நீ ஒரு ஒமேகா மார்க் பண்ணாமல் நீ மார்க் வாங்கிட்டு வந்திருக்க, என்னது இது அப்படியே சொல்லி கேட்குறாரு. தயவும் அது 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 ஒன்றும் இல்லைப்பா அப்படியே சொல்கிறான். ஆனால் அவர் அப்பாவுக்கு சரி கோவம் தயவங்கள ஸ்லாப் பண்ணிடுறாரு. தயவங் அடித்த ஃபோர்ஸ்க்கு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஸோ அப்போது அங்கே ஒரு மினிஸ்டர், அதாவது அவர் டாக்டரும் தான். ஸோ அவர் தயவங்க செக் பண்ணும்போது சொல்கிறாரு, சீஃப் அது ஆல்ஃபா தயாங் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். அண்ட் இந்த மார்க் சாதாரண மார்க் இல்லை, இது ஒரு எனிக்மாவோட மார்க் அப்படியே சொல்கிறது. அப்போது தயாங்கோட அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. பட் எனிக்மான்றது ஒரு கர்ஸ் தானே. ஸோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தயாங்கோட வயிற்றில் இருக்க அந்த குழந்தைய அழிச்சிடலாம், தயாங்கோட மார்க்கை நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ தான் தயாங் வேக்கப் ஆகிருப்பார். ஸோ வேக்கப் ஆனதும் அவர் இதெல்லாம் கேட்டிருப்பாரு. பட் ஹாஃப் அன்கான்ஷியஸாக இருந்திருப்பார்.
அப்போது அவர் தயான் கிட்ட கேட்குறாரு, சாரி தயாங்கோட அப்பா கிட்ட கெஞ்சுறாரு, அப்பப்பா ப்ளீஸ்ப்பா வேணாப்பா, நான் ஒரு எனிமாவோட மேட்ப்பா, ஆனால் இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, வேணாம் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்குறாரு. பட் ஆனால் அவர் கேட்குறவே இல்லை. தயவங்க வந்து அந்த ரூம்லேயே லாக் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜங்குக் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். தயவுக்காக வருவான் வருவான்னு சொல்லிட்டு தயவும் வரவே இல்லை. ரூமில் தயவும் பயங்கரமாக வந்து அழுதுட்ருக்கான் ஜங்குக்கை மீட் பண்ணணுன்றதுக்காக. தயவுங்கால ஜங்குக் இல்லாமல் இருக்கவே முடியல, இந்த சுச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால. ஸோ அவனோட மைண்டுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான், ஜங்குக் ப்ளீஸ் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடு ப்ளீஸ் அப்படியே வந்து சொல்லி அவன் மைண்ட் லிங்க் பண்ணுறான். அது வந்து ஜங்குக்கு கேட்குது. ஸோ ஜங்குக்கும் தயம் ஒரு ஆபத்தில் இருக்கான் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த சைட் ரூமில் இன்னும் தயம் ஃபீலிங்ஸில் தான் இருக்கான். அப்போது தயவுக்கு தான் ஒரு ஞாபகம் வருது. அதாவது அவங்க மேட் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் ஜங்குக்கு வந்து சொல்லியிருப்பான், தயம் உனக்கு எப்போ எந்த ப்ராப்ளம் வந்தாலும், எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் நீ என்ன நினச்சிக்கோ, ஒரு வாட்டி என்ன நினச்சேன்னா உனக்காக 7 கடல் 7 மலை ஏன் 7 உலகத்தை கூட தாண்டி வந்து உன்னை காப்பாற்றுவேன். உன்னை என்றைக்கும் விட்டுட்டு போக மாட்டேன். நீ ஏன் விட்டு போனாலும் நான் போக மாட்டேன், தெரியும்ல அப்படியே வந்து சொல்லியிருப்பான். அப்போது தயவுந்தான் அவன் சொன்னதை கேட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருப்பான். என்னை விட்டுட்டு போக மாட்டேன்ல அப்படி சொல்லி கேட்டிருப்பான். போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நினச்சிட்டு அவன் ஜங்குக்கை மட்டுமே நினச்சிட்டு இருக்கான். ஜங்குக்கும் தயவங்க தேடி வந்துட்டுருக்கான். என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே, நான் வாழ்வேனே. காற்று பூ பூக்கும் உன் வாசம் நான் வாங்கி சேர்ப்பேனே, நான் சேர்ப்பேனே. ஸோ இந்த பாட்டை வந்து நான் இதோட முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரம் வந்துடும், ஓகேவா? ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. ஸ்டார்டிங்கில் இப்படி தான் கொஞ்சம் லேக் அடிக்கும், பட் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எஃப்எஃபாக போடலான்னு தான் நினச்சேன். பட் என்னால் முடியல. ஸோ கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை வந்து செகண்ட் பார்ட் வந்து நல்லா பண்ணித்தரேன், ஓகேவா? இதுக்கு அன்கட் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னால் மட்டுமே நான் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், பார்த்துட்டு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, ஓகே? பாய் டா பெட்டல்ஸ், லவ் யூ ஆல்.